இப்ப நீங்க இதுல வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் இல்ல ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா என்ன உங்களோட லேப்டாப் வந்து ஸ்லோவா இருக்கலாம். இல்லாட்டி என்ன உங்களோட டெஸ்க்டாப் வந்து ஸ்லோவா இருக்கும். இல்லாட்டி அதுக்கான CPU இல்லாட்டி RAM அந்த ஸ்டோரேஜ் வந்து என்ன உங்களுக்கு காணாம இருக்கும். இல்லாட்டி என்ன நீங்க ஒரு கொஞ்சமான ஒரு ஸ்டோரேஜ் தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு சொல்யூஷன்ல இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண தான் என்ன ஒரு ஆன்லைன் ஃப்ரீ கோடிங் பிளாட்ஃபார்ம் வந்து கூகுள் டெவலப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோல என்ன அந்த பிளாட்ஃபார்ம் பத்தி டீப்பா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சிவானந்த் என்னோட சேனல்ல வந்து AI மெஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் டியூட்டோரியல்ஸ் அப்படின்ட்டு வாங்க இந்தியா வீடியோக்குள்ள வாங்க. ஸோ நான் இப்போ வந்து சொல்ல வந்த பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் கொலாப். ஸோ இந்த கூகுள் கொலாப் பிளாட்ஃபார்ம் எப்படி நாங்க யூஸ் பண்றது, எப்படி அக்சஸ் பண்றதுன்ற ஒரு விஷயத்தை நாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கூகுள் கொலாப்னு டைப் பண்றேன். ஸோ எப்படி நீங்க அதை அக்சஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்க கொலாப்னு டைப் பண்ணணும். இந்த கொலாப் கூகுள்ன்றது. ஸோ நான் இதை கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சர்ச் ரிசல்ட்ல வர முதலாவது ரிசல்ட் என்ன கூகுள் கொலாப். ஸோ நீங்க என்ன இதை வந்து நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஒரு கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு சைன் இன் பண்ணிக்கணும் ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை. அப்பதான் நீங்க என்ன இந்த கூகுள் கொலாப் அக்கௌண்ட்டை வந்து நீங்களால வந்து என்ன சைன் அப் பண்ண முடியாது. ஸோ நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி வச்சுக்கிறதால நான் இங்க ஓப்பன் கொலாப் பண்ணி கொடுக்குறேன். நீங்க அப்படி இன்னுமே சைன் இன் பண்ணணும். உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லை இல்லாட்டி ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கு, உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் இருக்கு. கூகுள் அக்கௌண்ட் இருந்தா சரி, நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் கொலாப் பண்ணி கொடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இல்லைன்னா நீங்க வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சைன் இன் பண்ணிக்கொள்ளும். சரியா? இப்ப நான் வந்து பார்க்கலாம் எப்படி இது இன்டர்ஃபேஸ் வந்து என்ன உங்களுக்கு வந்து ஷோ ஆகுதுன்னு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா என்ன இதுல சில இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஷோ அதுல பாத்தீங்கன்னா மேல் எக்ஸாம்பிள் அடுத்து ரீசெண்ட் கூகுள் டிரைவ் கிட்கப் அப்லோட் இதுல போய் நான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன்டா. இதுல வந்து சில ஓவர்வியூ வந்து ஓவர்வியூ ஆஃப் கூகுள் கொலாப் நான் இதை கொடுத்தேன்டா. இது கூகுள் கொலாப்பை நாங்க வந்து எப்படி அக்சஸ் பண்றது அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து என்ன அவங்களே வந்து என்ன ஒரு டீட்டெயில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்தா. ஸோ நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனோட இப்போ நான் என்ன திருப்பி நான் பேக் பண்ணி என்ன எங்களோட ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸுக்கு போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரீசெண்ட் கூகுள் டிரைவ் கிட்கப் இருக்கு. இதுல ரீசெண்ட் சொல்ல வர ஒன்றும் இல்லை. நீங்க கொலாப் நோட் புக்ல ஒன்றில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சடனா வந்து என்ன ஆஃப்லைன் போறீங்க, உங்களோட சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுவீங்க. இது ஆட்டோமேட்டிக்கா சர்வ் ஆகி நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த ரீசெண்ட் நீங்க லாஸ்ட் ஓப்பன் பண்ண டைம் டேட் இருக்கு. ஸோ அப்போ அதில் வந்து நீங்க கடைசியா யூஸ் பண்ண நோட் புக்கோட டீட்டெயில் இருக்கு. நீங்க டேரெக்டாக அதை கிளிக் பண்ணீங்களா லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த நோட் புக் போகும். சரி, நான் உங்களுக்கு எப்படி அது ஷோ ஆகிறேன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ். ஸோ கூகுள் டிரைவ்ன்றது ஒன்றும் இல்லை. நீங்க கூகுள் டிரைவ்ல வந்து என்ன உங்களோட டேட்டா வந்து என்ன நீங்க வந்து என்ன உங்களோட டேட்டா இல்லாட்டி உங்களோட டேட்டா செட் இல்லாட்டி உங்களோட ஆல்ரெடி உங்களோட சிஸ்டத்துல யூஸ் பண்ணின நோட் புக் அந்த ஐபிவி இந்த ஃபைல் இருக்குல்ல அந்த ஃபைல்களை நீங்க இந்த கூகுள் டிரைவ்ல ஸ்டோர் பண்ணி திருப்பி நீங்க இந்த கூகுள் கொலாப்போட வந்து கனெக்ட் பண்ணலாம். சார் நான் எங்க கனெக்ட் பண்றேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அடுத்து வந்து உங்களோட கிட்கப். ஸோ உங்களோட கிட்கப்போட என்ன இதை நீங்க கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். அடுத்து வந்து அப்லோட் நீங்க டிரெக்டா வந்து என்ன உங்களோட சிஸ்டத்துல இருக்கிற ஒரு யூபிட்டர் ஃபைல வந்து என்ன ஒரு let.py ஃபைல வந்து இந்த ப்ரோஸ் பண்ணி உங்களோட சிஸ்டத்துக்கு ப்ரோஸ் பண்ணி இதுல வந்து என்ன உள்ள வந்து அப்லோட் பண்ணக்கூடியமே இருக்கும். ஸோ இங்க போய் நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா எங்க டார்கெட் வந்து ஒரு நியூ நோட் புக் கொண்டு கிரியேட் இதுல பாத்தீங்கன்னா கீழே வந்து என்ன எங்களோட லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா என்ன நியூ நோட் புக். ஸோ நான் கொடுக்குறேன் நியூ நோட் புக் வந்து. ஸோ நியூ நோட் புக் கொண்டு கொடுத்தீங்கன்னா இங்க எனக்கு ஒரு புது நோட் புக் ஒன்று என்ன உருவா சரியா ஒரு கிரியேட் ஆகும். ஸோ ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு 30 செகண்ட் எடுக்கும். ஸோ ஓகே கிரியேட் ஆயிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன இதான் என்ன எங்களோட கூகுள் கொலாப் என்விரான்மெண்ட் கிட்டத்தட்ட என்ன ஜூபிட்டர் நோட் புக் மாதிரி தான் என்ன இதான இது என்ன நான் கிட்டத்தட்ட ஆன்லைன் ஜூபிட்டர் நோட் புக்னு சொல்லலாம். என்ன கிட்டத்தட்ட அதை மாதிரி ஒரு சிமிலரான ஒரு என்ன ஜூபிட்டர் நோட் ஃபார்மேட்ல இருக்குது. ஸோ இதை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கனெக்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்ல. சிம்பிளா போய் நீங்க கனெக்ட கிளிக் பண்ணீங்க என்ன செய்யணும்னா என்ன உங்களோட சிஸ்டத்துல இருக்கிற ஹார்ட்வேர் அதாவது சிபியோட வந்து என்ன கனெக்ட் ஆகும். நாங்க வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட் ஆனதான் எங்களால் இந்த கோட் வந்து ரன் பண்ண முடியுமே. ஸோ நான் கனெக்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கனெக்ஷன் என்ன திக்கன் ஒரு என்ன கிரீன் கலர் திக்கன் வந்திருக்கு என்ன எங்களோட சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு ஷெல் வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேர்சர் வந்து என்ன கேர்சர் வந்து வந்து என்ன எங்களுக்கு தெரியுது. இந்த கேர்சர் தான் இந்த இந்த கேர்சர் தெரிய இடத்துல கோட் வந்து என்ன டைப் பண்ண போறோம். சரியா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல வந்து என்ன சிம்பிள் லைன் ஒரு கோட் வந்து உங்களுக்கு ரைட் டைப் பண்றேன். பிரிண்ட் வெல்கம் டு சிவானுஜன் சேனல். ஓகே ஜஸ்ட் ஃபார் வெல்கம் மெசேஜ் டு ஆல் பார்க்குற எல்லாருக்கும். ஸோ இதில் ஒரு உங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ். இதை வந்து இப்போ நீங்கள் ரன் பண்ணணும். இந்த கோட் எப்படி ரன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஒரு ஐக்கன் மாதிரி இருக்கலாம். இந்த மவுஸ் கர்சர் வச்சுக்கணும். இந்த ரன் செல்லுன்னு இருக்கலாம். இதை கொடுத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு என்ன கோட் ரன் ஆகும். ஸோ இதை விட வேற எப்படி இந்த கோடை ரன் பண்றேன்டா நீங்க பார்த்தீங்கன்னா என்ன நான் இதை திருப்பி இதே கோட்டை காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு நான் இதில் வந்து நீங்கள் முதல் வந்து இன்னொரு செல் எடுக்கணும்னா நீங்கள் இந்த மவுஸை வந்து கவர் ஓவர் பண்ணிக்கலாம். இந்த செல்லுக்கு வந்து இந்த கோட் டெக்ஸ்ட் இருக்கு. நான் இதில் கோட்டை கொடுக்கணும். இதில் கோட்டை கொடுத்தா இன்னொரு செல் எங்களுக்கு வந்து இன்னொரு செல் ஒன்று உருவா. ஸோ நான் அதில் வந்து காப்பி பண்ண கோட்டை பேஸ்ட் பண்ணி இதை வேற எப்படி ரன் பண்ணுவேன். உங்களோட விண்டோஸ் கீபோர்ட் இருக்கு. அதில் வந்து ஷிஃப்ட் என்ட்ரி சேர்த்து கொடுத்தீங்கனாலும் என்ன ரன் ஆகும். சரி இப்போ ரெண்டு முறையாக ரன் ஆகும். இதில் இருக்கிற அந்த ப்ளே ஐக்கன் பட்டன் இருக்குல்ல அதை கொடுத்தோம் இந்த கோட் ரன் ஆகும். இதில் இல்லாட்டி நீங்கள் என்ன உங்களோட விண்டோஸ் கீபோர்டில் வந்து
என்ன ஷிஃப்ட் என்ட்ரையும் கொடுத்தாலும் என்ன அந்த கோட்டை வந்து ரன் பண்ண முடியும். இல்லாட்டி வந்து நீங்க ரன் ஓலன்னு இருக்கல இதை கொடுத்தீங்கன்னா எங்க 2 செல்லுமே ரன் ஆகும். ஸோ கொமனா வந்து எல்லா எல்லா இதுலையும் பார்ப்பீங்க, எல்லா ஐடியிலையும் பார்க்கக்கூடியதா இருக்கும். ஸோ இதான் என்ன ஒரு பேசிக்கா வந்து என்ன ஒரு கோடை ரன் பண்ற பிளான். ஸோ நீங்க இருக்கலாம், இப்போ இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு நாங்க சொல்றேன். இப்போ நீங்க வந்து என்ன பைச்சாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஸ்பைடர் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி என்ன கூட ஜூபிட்டர் நோட் புக் இல்லை ஜூபிட்டர் லேப் அனோண்டால இருக்கிறது. ஸோ இதுல என்ன ஸ்பெஷலாக நீங்க இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மெயினா வந்து டெவலப் பண்ணப்பட்டது வந்து டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங்காக ஒரு டாஸ்க், ஒரு ஒர்க் ஃப்ளோ, ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஒரு டெவலப் பண்ண ஒரு ஐடி டோட்டலா ஃப்ரீயா வந்து கூகுளால டெவலப் பண்ண ஒரு ஐடி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் லைப்ரரி எதுவுமே நீங்களா இன்ஸ்டால் பண்ணவே தேவையில்லை. இப்போ நீங்க உங்களோட யூபிடி நோக்கணும், நீங்க பேண்டாஸ் இன்ஸ்டால் பண்ணணும், மற்றது நம்பா இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும், இல்லாட்டி என்ன மேட்ப்ளாட்லிப், மற்றது சைக்கிட்லாம், டென்சர்ஃப்ளோ, பைட்டார்ச் எல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணித்தான் என்ன ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா என்ன, இது ஆல்ரெடி இந்த சிஸ்டம் இந்த ஐடியில வந்து இந்த கூகுள் கோலாப் என்ன ஒரு ஆன்லைன் ஃப்ரீ என்கோடிங் பிளாட்ஃபார்ம் இதுல வந்து என்ன ஆல்ரெடி என்ன ஃப்ரீ இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரீ இன்ஸ்டால் ஆயிருக்கால என்ன என்ன எங்களுக்கு யூஸ் இல்லை. நாங்க எதுவுமே இல்லை திருப்பி வந்து என்ன முதல்ல இருந்து என்ன இன்ஸ்டால் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்பாய் வந்து உங்களுக்கு நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் கிரியேட் பண்றதால என்ன இதுல இதுக்கு மேலே நான் நம்பை இன்ஸ்டால் பண்ணவே இல்லை. ஸோ நாங்கள் டிரெக்டாக இம்போர்ட் பண்றேன். இம்போர்ட் நம்பை எஸ் என்பி இல்லாட்டி இன்னொரு லைப்ரரி உங்களுக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் pandas ASPD தான் இந்த காமனா டேட்டா சயின்ஸ்ல ஒர்க் பண்ற ஒரு லைப்ரரி. அடுத்தது இம்போர்ட் seaborn as SNS. இப்போ நான் என்ன இப்போ ரன் உங்களுக்கு எப்படி ரன் பண்ணணும்னு தெரியும். இப்போ இந்த ஐக்கானை கொடுக்குறேன், கொடுத்தீங்களன்னா என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோட் ரன் இந்த கிரீன் கலர் டிக் வந்துட்டு பாத்தீங்களா, நான் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல. ஏன்னா இது ஆல்ரெடி இந்த சிஸ்டத்துல வந்து ஃப்ரீ இன்ஸ்டால்ட் ஆயிருக்கு. அப்ப நீங்க என்ன டைரக்டா என்ன நீங்களோட டேட்டா ஃப்ரேம் டேட்டா செட் வந்து டிஎஃப் அண்ட் போட்டு உங்களோட டாஸ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க அப்ப எப்படி டேட்டா இம்போர்ட் பண்றாண்டு டேட்டா இம்போர்ட் பண்ற ஒன்று மேல நீங்க இதுல போய் பாத்தீங்கன்னா என்ன இது வந்து இந்த இந்த ஃபோல்டர் ஐகான் இருக்கு, இங்க போய் நீங்க வந்து அப்லோட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. இதுல போய் நீங்க டேட்டா செட்டை வந்து என்ன கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உங்களுக்கு இன்ஃபோல்ட் ஆகும். ஸோ என்ன உங்களோட இதுல வந்து என்ன சிஸ்டத்துல வந்து உங்களோட டேட்டா செட் வந்து என்ன உங்களுக்கு வந்து இந்த ஐக்கன் நீங்க கொடுத்தீங்கன்னா வந்து என்ன அப்லோட்டா. அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த கூகுள் டிரைவ் ஆப்ஷன். இந்த கூகுள் டிரைவ் ஆப்ஷன்ல கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா உங்களோட கூகுள் டிரைவோட இந்த கூகுள் கோலாப் என்ன கனெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா உங்களோட ஆக்சஸ் கேட்கு, நான் இதுல ஒன்று ஆக்சஸ் கொடுக்கல. நீங்க உங்க ட்ரை பண்ணி பாருங்க சரியா. இதுல ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு இந்த இதுல பாத்தீங்கன்னா என்ன கனெக்ட் பண்ண சொல்லி ஒரு ஒரு கோட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆட்டோமேட் கோட் வந்து நீங்க ரன் பண்ணீங்கன்னா என்ன உங்களோட கூகுள் கோலாப்போட ஆக்சஸ் கேட்கும். உங்களோட இமெயில் ஆக்சஸ் கேட்டு நீங்க கொடுத்தீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா டிரெக்டா நீங்க அங்க அப்லோட் பண்றது. நாங்க ஸ்டார்டிங்ல சொன்ன கூகுள் கோலாப்ல வந்து நீங்க அப்லோட் பண்ற டேட்டாக்கள் வந்து டிரெக்டா வந்து நீங்க கனெக்ட் ஆன அப்புறம் உங்களுக்கு இதுல வந்து என்ன ட்ராப் டவுன் மெனுல இப்படி உங்களுக்கு என்ன லிஸ்ட் டவுன் ஆகி ஆயிட்டு இருக்கு. சரி நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு இதை வேற எதுவும் பிரச்சனை சொல்லுங்க, நான் அதுக்கு செப்பரேட் ஒரு டியூட்டோரியல் உங்களுக்கு கிரியேட் பண்றேன். ஸோ நீங்க என்ன கொடுத்தீங்கன்னா இங்க எனக்கு ஆல்ரெடி கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுது, மவுண்ட் அது மவுண்ட் டிரைவ்னு சொல்லுவோம். ஸோ கனெக்ட் ஆயிட்டு நீங்க டேட்டா செட் அதுக்கு நீங்க டேட்டா செட் லோட் பண்ணி உங்களோட அனலிஸ்ட் டாஸ்க்கை வந்து என்ன இதுல ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்றீங்களா டவுன்லைன்ல வச்சு நீங்க உடனே என்ன டெவலப் பண்ணிடலாம். ஸோ அதான் இது ஒரு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ் கேஸ். நீங்க ஆன்லைன்லயே கூகுள் டிரைவ்லயே ஒரு என்ன ஃப்ரீ ஸ்டோரேஜ் ஒரு ஆன்லைன் கிளவுட் ஸ்டோரேஜ் என்ன ஒரு 15 GB மட்டும் யூஸ் பண்ண முடியுமா இருக்கும். ஸோ நீங்க அங்கேயே வந்து என்ன டேட்டா செட்டை வந்து தேவையான ஒரு போர்ட்டர்ல நீங்க வச்சு நீங்க தேவையான ஆன்லைன்ல வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது என்ன உங்களுக்கு ஒரு ஈஸியான ஃபெசிலிட்டி. உங்களோட ஸ்டோரேஜ் ப்ராப்ளமுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு என்ன இந்த ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண தேவை. நீங்க ஒரு லார்ஜ் டேட்டா செட்ல ஒர்க் பண்றீங்கன்னா என்ன கிட்டத்தட்ட அதை உங்களோட சிஸ்டத்துல வச்சிருக்காம இந்த மாதிரி என்ன ஒரு கூகுள் டிரைவ்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா டிரெக்டா கனெக்ட் பண்ணி போட்டு நீங்க ஒர்க் பண்ணலாம். சரியா, இதான் என்ன ஒரு பேசிக்கா வந்து என்ன உங்களோட டேட்டா செட்டை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்றது. ஸோ நீங்க அடுத்தது பார்க்கலாம். இப்போ செல் வந்து எக்ஸ்ட்ரா அப்படி செல் கோட் ரன் பண்ற வார்த்தை அப்படி டேட்டா செட் அப்லோட் பண்றதோட இப்போ செல் இப்போ 2 செல் இருக்கு. நீங்க எக்ஸ்ட்ரா செல் ஆட் பண்ணீங்கன்னா நீங்க இப்படி கொடுத்தா என்ன செலக்டா இப்படி கொடுத்தா இல்லாட்டி நீங்க பிளஸ் ஐக்கனுக்குள்ள கோட் நீங்க கண்டினியூ கிளிக் பண்ண என்ன கோட் இந்த செல் வந்து ஆட் அதங்கட கோடிங் செல் நீங்க இதெல்லாம் என்ன கோட் எழுதுற செல் சரி. இப்போ நான் இப்போ கோட் எழுதி ரன் பண்ணு தானே. இதுல கோட்டை அதே மாதிரி நீங்க இதை மூவ் பண்ற அப்படி மேல இந்த கர்சர் இருக்குல்ல அந்த அம்புக்குறி மேல கர்சர் அரோ மாதிரி கிடையாது கொடுத்தீங்கன்னா மேல மூவ் ஆகும். அதுமாதிரி அரோ கீழே இதை கொடுத்தோம்னா என்ன அது கீழே மூவ் ஆகும். ஸோ இது என்ன ஒன்றும் இல்லை டீட்டெயில் கொடுத்தோம்னா டிலீட் ஆகும். ஸோ இது என்ன ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா. இப்போ நீங்க இருக்கலாம் இப்போ மார்க் டவுன்ன்றது இல்லை இல்லையாண்டா மார்க் டவுன் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா மார்க் இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல அந்த கவர் ஓவர் பண்ண இந்த செல்ல கோடன் இருக்கு டெக்ஸ்ட் இருக்கு. இல்லை டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களோட மார்க் டவுன் வந்து என்ன உங்களோட கிரியேட் பண்ணக்கூடிய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் ஃபர்ஸ்ட் ஒரு இப்போ சிங்கிள் ஹேஷ்டேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய இப்போ ஜூபிட்டர் நோட்புக்கில் தெரியுங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா சிங்கிள் ஹேஷ்டேக் என்ன ஒரு கேபிட்டல் ஹெட் H1 ஹெட் டெக்லைன் ஒன்று வேணும். H1 இந்த ஹெட் இந்த கேபிட்டல் என்ன கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஹெட் அண்ட் இந்த ஹெட்லைன் சொல்லுவோம். ஸோ அதில் பெரிய ஹெட்லைன் வேணும். பெரிய ஹெட்லைன் ஒன்றும் இல்லை. எங்களோட ஃபோன் சைஸ் ரொம்ப பெருசாக மொத்தம் சொல்கிறேன் பெரிய ஹெட்லைன். இப்போ டீப் லேர்னிங் கொடுக்கும் சரியா. டீப் லேர்னிங் டைப் பண்ணிட்டு சரியா இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்து
ஒரு சிங்கிள் ஹேஷ்டேக் கொடுத்து டீப் லேர்னிங் டைப் பண்ணி இதில் நீங்கள் என்ன ஷிஃப்டோட என்ட்ரா கொடுத்தீங்கன்னா என்ன டீப் லேர்னிங் என்ன உங்களுக்கு ஒன்று பெரிய இதுவே இருக்கும். சரி, ஃபோன் வந்து பெரிய ஃபோன்ட்டில் வந்து என்ன ஒரு கிட்டத்தட்ட என்ன ஒரு ஹெடிங் மாதிரி வரும். ஸோ நீங்கள் திருப்பி இதுக்குள்ள கீழே சப்பா நீங்கள் டைப் பண்ணி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா திருப்பி என்ன திருப்பி நீங்கள் முடிவு பண்ணக்கூடிய வேணும். ஸோ திருப்பி கீழே போய் நான் என்ன திருப்பி டபுள் ஹேஷ்டேக் கொடுத்து மெஷின் லேர்னிங் கொடுக்கும். சும்மா உங்களுக்கு இதுக்காண்டி எப்படி இதை டைப் பண்ணி பாருங்க. மெஷின் லேர்னிங் கொடுத்தீங்களா அதுக்குள்ள ஒரு சப் கேரிங் மாதிரி வருது. திருப்பி நீங்கள் அதில் போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெஷின் லேர்னிங் இலக்கமே நீங்கள் போடணும்னா இது 1 போட்டு ஆஸ் யூஸ் நீங்கள் கொமனாவே கொடுத்தீங்கள்டா 1 கொடுத்துட்டு இதில் ரன் பண்ணீங்களேண்டா திருப்பி நீங்கள் ஷிஃப்டோட என்ட்ரா கொடுத்தீங்க நம்பர் 1 சரி. இதில் வந்து பார்த்தீங்களா நீங்கள் வந்து என்ன மெஷினில் நான் இது கொடுத்துருக்குறோம். நார்மலாக வந்து அப்படி நம்பர்ஸ் கொடுக்குறேன் பார்த்தோம். ஸோ இது மாதிரி லிஸ்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுக்கலாம். லிஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுக்குறது ஒன்றுமே இல்லை. நீங்கள் இதில் வந்து கிளிக் பண்ணீங்களா இந்த இதில் போய் இதை கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஃபார்மேட்டில் வரும். சரியா நீங்கள் தேவையான விஷயங்களை டைப் பண்ணலாம். இப்போ டிஎல் சும்மா உங்களுக்கு டைப் பண்ணி காரணம் டிஎல் எம்எல் சரியா இந்த மாதிரி விஷயங்கள் என்ன உங்களால் வந்து என்ன ஒரு மார்க் டவுனில் வந்து உங்களை செய்யக்கூடிய மாதிரி டிஎல் எம்எல். சரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே இல்லை. சரி நீங்கள் கீழே வந்து கோடிங் அடிக்கிறேன்னா என்ன இப்போ இம்போர்ட் இதுக்குள்ள வந்து என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நான் டென்சர்ஃப்ளோ இம்போர்ட் பண்ணுறேன். மேலே கேடிங்கன்னு கொடுத்துட்டு இம்போர்ட் டென்சர்ஃப்ளோ என்ன ஃப்ரீ இன்ஸ்டால் பண்ணி இருக்கும் இந்த கோடிங் பிளாட்ஃபார்மில் வந்து டிஎஃப்ஐ கொடுத்தீங்களா என்ன ரன்னா இம்போர்ட் டென்சர்ஃப்ளோ டிஎஃப்ஐ கொஞ்சம் டைம் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் டீப் பண்ணி மாதிரி. ஓகே ஸோ இந்த என்ன ரன் ஆகிட்டு எங்களோட டிக் என்ன பார்த்தீங்கன்னா க்ரீன் டிக் வந்துருக்கு. ஸோ இதான் என்ன ஒரு பேசிக்காக வந்து என்ன எங்களோட அப்படி இந்த கூகுள் கொலாப்பில் வந்து என்ன கோடிங் எப்படி பயன்படுத்துறது மற்ற என்ன மார்க் டவுனுக்கு எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்க்குறேன். சரி இதில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து வேறு நீங்கள் இந்த இதில் போல்ட் பண்ணலாம். ஜஸ்ட் சிம்பிள் இதில் ஒன்றுமே இல்லை. இதில் போல்ட் பண்ணிங்கன்னா இதாக வரும் இட்டாலிக் பண்ணுறது. ஸோ அதான் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. இதில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேன் ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ அடுத்த பார்க்கலாம். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி என்ன ரன் டைம் இப்போ ரன் டைம்னு சொல்ல வர ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீம் வந்து நான் டார்க் தீம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இருக்கலாம் இல்லை எனக்கு ஒயிட் தீம் தான் பிடிக்கும். அது ஒன்றுமே இல்லை. இதில் போய் என்ன இதில் இந்த செட்டிங்கில் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த தீமில் பார்த்தீங்கன்னா முதலாவது ஆப்ஷன் சைட்டில் வந்து முதலாவது ஆப்ஷனே தீம் இருக்குது. அந்த தீமில் கொண்டு போய் நீங்கள் லைட்டுக்கு மாற்றினீங்கன்னா சேவ் பண்ணுறேன் பார்த்தீங்க தீம் வந்து லைட்டாக லைட் கலருக்கு மாறிடுச்சு ஒயிட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து எனக்கு நான் வந்து டார்க் தான் நான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணிக்கேன். ஸோ திருப்பி சேஞ்ச் பண்ண செட்டிங்கில் போய் இதில் போய் என்ன டார்க்கனை கொடுத்துருவேன். டார்க்கனை கொடுத்து சேவனுக்குள்ள சரி அப்போ டார்க் சேவன் கொடுக்க என்ன திருப்பி வந்து என்ன திருப்பி டார்க்குக்கு வந்துட்டு. ஸோ இது தீமை வந்து நீங்கள் மாற்றலாம். ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாம் இப்போ ரன் டைம் வந்து சரியா ரன் டைம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுக்குறேன் ரன் டைமை இதில் போய் சேஞ்ச் ரன் டைம்னு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பைத்தெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சார் நீங்கள் வந்து இப்போ ஆரில் ஒர்க் பண்ணணும் இல்லை நான் ஆர் ப்ரோக்ராமிங் வந்து ஜஸ்ட் இப்போ கூகுள் கொலாப் வந்து ஆருக்கும் சப்போர்ட் பண்ணும். இப்போ ஜூலியான்ற ஒரு இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது பிக் டேட்டா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் பைத்தன் ப்ரிஃபரன்ஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்ட்வே ஆக்சிலரேட்டர் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் கார்ட்வே ஆக்சிலரேட்டர் போனால் அந்த டீப் லேர்னிங் வேர்ல்டில் நீங்கள் கேள்வி பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தெரியும் டீப் லேர்னிங்கில் வந்து லார்ஜ் டேட்டா செட் தேவை. ஸோ அங்கே வந்து போனால் டென்சர்ஸ் என்ற ஒரு கான்செப்ட்லாம் என்ன அந்த டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ரோசஸ் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கு வந்து அடிஷனல் சிபியூ வந்து எங்களுக்கு இன்னொட் இனஃப் என்ன அவ்வளவு போதாமே இருக்கும் இந்த ப்ரோசஸ் பண்ணுறது லார்ஜ் அமௌண்ட் அப்படி. அப்போ அந்த இடத்துல வந்து இந்த ஜிபியூ கிராஃபிக்கல் ப்ரோசஸிங் யூனிட் இல்லை டிபியூ டென்சர் ப்ரோசஸிங் யூனிட்னு சொல்லி இதுகளை வந்து நாங்கள் இந்த கூகுள் கொலாப்ல வந்து ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து என்ன உங்களோட சிபியூ தான் யூஸ் பண்ணுவீங்க. மேபி என்ன உங்களை நீங்கள் ஒரு லார்ஜ் டேட்டா ப்ரோசஸ் பண்ண போனீங்கன்னா உங்களோட சிஸ்டம் வந்து என்ன ஸ்டக் ஆயிடும். ஸோ அது ஒரு இஷ்யூ ஆயிரும் உங்களுக்கு. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணாம தவிர்க்கணும். இந்த மாதிரி ஆன்லைன் ஃப்ரீ பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் இல்லை ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட் ஒன்று டெவலப் பண்ணி உங்களுக்கு இந்த கூகுள் கொலாப் வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் என்ன ஜிபிஓ கொடுத்து நீங்கள் ஜிபிஓ மாற்ற போறீங்கன்னு என்ன இதில் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜிபியூக்கு மாறுது. சரியா ஜிபியூவில் மாற்றினா நீங்கள் கண்டினியூவாக வந்து என்ன ஜிபியூவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். இதில் ஒன்று நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிற என்ன ஷேப் கொடுக்கணும். ஷேப் கொடுத்தீங்களா என்ன இப்போ நீங்கள் இந்த கீழே பார்த்தீங்கன்னா கனெக்டிங் வருது. இப்போ கனெக்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அதில் டி என்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் டி அண்ட் ஆப்ஷன் கார்டு இல்லை. இப்போ நான் கொமனாக வந்து நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாலே அது அப்படி ஆப்ஷன் கார்டு இல்லை. இப்போ நீங்கள் சேம் ட்ரான்ஸ்லேட் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஜிபியூவில் தான் என்ன கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் டிபியூஎம் என்ன யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன இது ஃப்ரீ வெர்ஷன்ன்றதால வந்து என்ன உங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டட் டைம் தான் என்ன லிமிட்டட் என்ன குறிப்பிட்ட டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட டைம் இப்போ நிறைய பேர் எல்லாருமே அக்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஃப்ரீ யூசேஜ் வந்து. அப்போ ஆளும் பிஸியாக இருக்கீங்க உங்களோட சம் டைம் அக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ப்ரோ வெர்ஷனுக்கு போனீங்கன்னா என்ன உங்களுக்கு அன்லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சரி இப்போ இதில் வந்து நீங்கள் இப்போ நான் ஜிபி தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ரன் டைமில் செக் பண்ணி ஜிபியூலே இருக்குது. அப்போ நாங்கள் என்ன மாதிரியான ஜிபி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் செக் பண்ணி பார்க்கணும்டா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் போய் NVIDIA அடிச்சிங்கடா. இப்போ கிட்டத்தட்ட NVIDIA கியூடான்ற ஒரு ஒரு இதைத்தான் அவங்க யூஸ் பண்ணுறான். NVIDIA
சிம்ன்னு ஒன்று சொல்றாங்க. இல்ல இது இல்ல. எஸ்எம்ஐ. NVIDIA எஸ்எம்ஐ. பார்த்தீங்கன்னா என்ன? இதான் என்ன இப்ப நாங்க ஜிபியூக்கு மாத்தி வச்சுக்கோங்க. அதுல நாங்க இப்ப எந்த மாரி டைப்ல ஜிபியூ வொர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா, டெஸ்லா T4 இது வந்து ஒரு ஃப்ரீ டயர் வந்து. இதுல தான் இப்ப வொர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னால அக்சஸ் பண்ணக்கூடியமே இருக்கு. ஏன்டா வந்து இப்ப நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல என்னால கனெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. T4 ஜிபியூ. அது என்ன மாரியான ஜிபியூன்னு பார்த்தோம்னா, டெஸ்லா T4 என்ற ஒரு ஃப்ரீ வெர்ஷன். அது ஒரு லிமிட்டட் டைம் தான். என்னடா வந்து இப்ப நெறைய பேர் சைமல்டேனியஸா அக்சஸ் பண்ணும்போது சில வேளங்கள்ல என்ன இத வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் இப்ப என்னால யூஸ் பண்ணக்கூடியமா இருக்குது. டைம பொறுத்தும் இருக்கு. யூசேஜ பொறுத்தும் இருக்கு. இப்ப நீங்க வந்து ப்ரோ வெர்ஷனுக்கு போனீங்கன்னா இத விட அட்வான்ஸான P100 அந்த மாதிரியான சில ஜிபியூ, டிபியூ சிஸ்டம் எல்லாம் இருக்கு. சாஃப்ட்வேர்லாம் இருக்கு. ஸோ அத வந்து இந்த NVIDIA இதுக்குலாம் அக்சஸ் பண்ண முடியுமா இருக்கும். ஸோ இத உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு காட்டிங்க. இதுல வந்து நான் Google Colabல வந்து இந்த ஜிபியூலாலயும் என்ன வொர்க் பண்ணக்கூடியமா இருக்கும். ஸோ இது என்ன உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியாவா வந்து உங்களுக்கு எப்படி வந்து என்ன Google Colabல வந்து நாங்க வந்து யூஸ் பண்றோம். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எரர் ஹேண்ட்லிங் ஒரு ஆப்ஷன்ஸ். எரர் ஹேண்ட்லிங்னா இப்ப எங்களுக்கு கொமனா எரர் வந்தா என்ன செய்யும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல இம்போர்ட் நம்ப எண்டுக்கு இந்த நம்ப எண்ட் NUMPY தானே. அதுல வந்து நான் அந்த வைய வந்து டைப் பண்ணல சரியா? இப்ப டைப் பண்ணாம இப்படி குடுத்தேன்னா எங்களுக்கு எரர் வரும். எரர் வந்தா வந்து காமனா வந்து இப்ப ஓப்பன் எக்ஸாம்பிள் அந்த மாரியான ஒரு ஆப்ஷன் வந்து வேற. இப்ப நீங்க எரர் வந்தா என்ன செய்வீங்க? அப்படியே இந்த ஃபோட்டோ காப்பி பண்ணி என்ன டைரக்ட்டா வந்து கூகுள்ல போடுவீங்களா? ஸ்டெக் ஓவர் இப்ப ஓகே. இப்ப எல்லாரும் ChatGPT இருக்கு. நாங்க ChatGPTல அப்ப நீங்க என்ன? இப்ப நீங்க வந்து உங்களோட சிஸ்டத்துல வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி எரர் வந்து வருது. இப்ப ஜூபிட்டர் நோட்புக்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எரர் ஒன்று வருது. நீங்க அத வந்து என்ன காப்பி பண்ணி இப்ப GPTக்கோ இல்லாட்டி என்ன ஜெமினிக்கோ கொண்டு வரீங்க செக் பண்றது. பட் நீங்க இங்க வந்து இப்படி எரர் ஒன்று வரும்போது என்ன செய்யணும்னா, நீங்க டைரக்ட்டா இங்க வச்சு அந்த எரருக்கான சொல்யூஷன் எடுத்துறலாம். அது எப்படி என்னன்னா, இப்ப இதுல டிசேபிள் பண்ணி வச்சுக்கணும் ஒரு விஷயத்த என்ன அசிஸ்டன்ட்ட வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கணும் என்னோட பர்ப்பஸ்க்காண்டி. இங்க போய் நீங்க வந்து இத ஹைட் எடுத்துட்டு, இத குடுத்தீங்களேன்டா, இப்ப ஹைட் எனேபிள் பண்ணீங்களேன்டா, இங்க இதுல வந்து சில என்ன ஹைட் அண்ட் ஆப்ஷன் எடுத்துட்டேன். ஹைட் ஜெனரேட் AI ஃபீச்சர்ஸ் அத எடுத்துட்டு இத குடுத்தா ஹைட் பண்ணிடும். அந்த ஜெனரேட் AI ஃபீச்சர்ன்ற ஒண்ணும் இல்ல. அந்த ஜெமினி ஆக்சஸ சொல்றேன். நீங்க இத செலக்ட் பண்ணிட்டு இத சேவ் பண்ணீங்களா, இங்க பார்த்தீங்கன்னா கீழ ஜெமினி ஆக்சஸ் உங்களுக்கு கிடைச்சது சரியா? ஜெமினி ஆக்சஸ் கிடைச்சது. அதான் திருப்பி இந்த கோட ரன் பண்ணணும் சரியா? குறிப்பிட்ட 2 எரர் வரும் சரியா? எரர் வந்தோனே கீழ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் எரர்ன்ற ஒரு ஆப்ஷன் இந்த ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு என்னேபிள் ஆயிருக்கு. ஏனென்றா நான் இங்க அந்த ஆக்சஸ் குடுத்துருந்தேன். AI அசிஸ்டன்ஸ வந்து இப்ப எனேபிள் பண்ணி வச்சுக்க. இந்த எக்ஸ்ப்ளைன் எரர குடுத்தா அது என்ன செய்யும்னா, உடனே அந்த எரர் வந்த இடத்த போய் தேடி பார்க்கும். தேடி பார்க்க என்ன இதான் அந்த எரர். நோ மொடியூல் நேம் நம்ப் மொடியூல். அப்ப அத சர்ச் பண்ணும். அத கண்டுபிடிக்க என்ன பேக்எண்ட்ல சர்ச் பண்ணும். செக் பண்ணிட்டு இந்த சொல்யூஷன சொல்லும். இந்த எரர் இந்த மொடியூல் நாட் ஃபார்ம் இண்டிகேட் தட் மொடியூல் நம் வுடன்ட் பி ஒன் திஸ் இஸ் லைக்லி டைப்போ. இந்த டைப்போன்னு சொல்லும். சரி இங்க போய் குடுத்துட்டு அக்செப்ட் அண்ட் ரன்ன குடுத்தோம்டா, அந்த எரரையும் ரிமூவ் பண்ணி அந்த கோடையும் இதே ரன் பண்ணிவிடும். பார்த்தீங்களா? நான் இத குளோஸ் பண்ணேன். இதோட வொர்க்கிங்ன்னு செக் பண்ணிட்டு நீங்க அங்க பின்னால பார்த்தீங்கன்னா, இந்த எரர் இல்லாம போயிட்டு எங்களுக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, கிரேட் த டைப்போ ஹாஸ் பீன் கரெக்டட் அண்ட் நம்பை லைப்ரரி இஸ் நவ் இம்போர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லி. வாட் வுட் யூ லைக் டு டூ நெக்ஸ்ட்? அப்ப இதுவே எங்களுக்கு என்ன அந்த எரரையும் ரிமூவ் பண்ணி கோட்டையும் ரன் பண்ணி விடும். சரியா? பார்த்தீங்களா? அந்த எரரையும் ரிமூவ் பண்ணி. ஸோ இது ஒரு ஃபன் ஃபேக்ட் ரைட்? ஸோ இது இன்னும் ஒரு கொஞ்சம் எங்களுக்கு இன்னுமே என்ன ஒரு ப்ரொடக்டிவா இருக்கும் எங்களுக்கு செய்யும்போது. இப்ப எரர் வந்து இப்ப நான் அங்க எரர் வந்தா என்ன சிஸ்டத்துல சில வேலை என்ன நாங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அந்த மாரி சிஸ்டத்தில் மேபி நீங்க VS அதுல உடனே மேபி எதுவும் என்ன ஐடி எதுவும் என்ன அப்படி AI அசிஸ்டன்ட் மேபி எனேபிள் பண்ணியிருந்தா ஓகே. இல்ல நீங்க இன்னுமே இது வேற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையாண்டா உங்களுக்கு என்ன இப்ப Google Colabல வொர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட்னா நீங்க இதுவும் என்ன ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க என்ன இதுல வந்து எனேபிள் பண்ணிடுங்க. பை டிஃபால்ட்டா எனேபிள் தான் இருக்கும். பட் நான் தான் இப்ப என்ன நான் என்னோட கோடிங் இதுக்காண்டி கோடிங் எக்ஸர்சைஸ் என்னோட கோடிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்காண்டி தான் நான் என்ன இத நான் டிசேபிள் பண்ணி வச்சேன். ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபீச்சர்ஸ். அதாவது பட் நீங்க உங்களோட தேவைக்கு ஏத்த மாரி எனேபிள் பண்ணலாம். மற்றது என்ன எனேபிள் பண்ணலாம், டிசேபிள் பண்ணலாம். ஸோ இதான் என்ன உங்களுக்கு என்ன ஓவராலா வந்து என்ன எப்படி வந்து இந்த Google Colab வந்து என்ன ஆக்சஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்றது, இப்ப ஸ்பெஷலா வந்து டீப் லேர்னிங் இல்ல நீங்க மெஷின் லேர்னிங், டேட்டா சயன்ஸ் ப்ராஜெக்ட் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. எப்படி இத வந்து யூஸ் பண்றேன்ட்டு உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா வந்து என் வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தரா வந்து எதுவும் டவுட் இல்லாட்டி இது ரிலேட்டடா எதுவும் வேறு எதுவும் விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம என்ன வழக்கம் போல ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மீண்டும் உங்களை என்ன அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.